2025ஓட பட்ஜெட் தாக்கல் வந்திருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேசணும். இத பத்தி பேசணும்னா நமக்கு அத பத்தி டீட்டெயிலா தெரியணும். இப்போ நான் ஒரு ஓரலா சொல்றேன். இந்த பட்ஜெட் தாக்கல் வந்து பார்த்திங்கன்னா, எல்லாத்துக்கும் அதாவது நம்ம இந்தியாவ பொறுத்தவரைக்கும் ஈவனிட்டியா எல்லாத்துக்கும் வந்து பிரிச்சு பார்க்கப்படுதா அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஆ இது வந்து ஒரு கேள்விக்குறியா கூட சொல்லலாம். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா, ஈவனிட்டி அப்படிங்கிறது எல்லா ஸ்டேட்டுக்கும், எல்லா கவர்மெண்ட்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா, நம்ப ஈவனா வந்து பார்த்திங்கன்னா, சேவைகள வழங்குறது. அந்த சேவைகள் வந்து பார்த்திங்கன்னா, எல்லா இடத்துக்கும் போய் சேருதான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. அதாவது ஃபண்ட் அலோகேஷன் வந்து பார்த்திங்கன்னா, எல்லா இடத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா, கரெக்ட்டா ப்ராப்பரா போய் சேர்றதில்ல. இப்ப நடந்த பட்ஜெட் தாக்குல கூட வந்து பார்த்திங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா, பெருசா எதுவுமே இல்ல. ஏன்னா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா, பீகார் சைடுக்கு வந்து பார்த்திங்கன்னா, அதிகமான ஆ திட்டங்கள் வந்து பார்த்திங்கன்னா, ஒதுக்கப்பட்டிருந்தது. நமக்கு வந்து பார்த்திங்கன்னா, அந்த அளவுக்கு பெருசா எதுவுமே ஒதுக்கப்படல. பட் இதில வந்து பார்த்திங்கன்னா, இந்த தடவையும் வந்து பார்த்திங்கன்னா, இந்த பட்ஜெட் தாக்குதல் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல நம்ம தமிழ்நாடோட பேரு இடம் பெறவில்லை. உங்களோட கருத்து இத பத்தி என்னன்னு சொல்லிட்டு மறக்காம கீழ கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம நம்மளோட எம்ஆர் வேணு சேனல வந்து பார்த்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க் யூ ஆல்.